தொப்புள் கொடி உறவுகளே வணக்கம். ஜூன் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி அளவில் சங்கம் அமைத்து தமிழை வளர்த்த புண்ணிய பூமி மதுரையில் முருகர் பக்தர் மாநாடு நடக்க இருக்கிறது. அந்த மாநாடு இந்துக்களின் எழுச்சி மாநாடு. அந்த மாநாட்டில் பக்தி மிக்க தமிழர்களை சக்தி மிக்கவர்களாக மாற்றக்கூடிய ஒரு மிக பிரம்மாண்டமான மாநாடாக அமைய இருக்கிறது. அந்த மாநாட்டில் ஆன்றோர்களும் சான்றோர்களும் ஆதினங்களும் குருமார்களும் கலந்து கொண்டு வழிநடத்த உள்ளார்கள். இந்த மாநாட்டின் சிறப்பம்சம் கந்த சஷ்டி கவசம் கூட்டு பிரார்த்தனை. ஓம் என்ற ஓங்காரத்தை உள்ளுறுத்தி ஓம் சரவண பவ ரவண பவச வனபவசர நவப சரவ பவசரவண வசரவனவ என்ற 6 எழுத்து மூல மந்திரத்தை அனுதினமும் ஓதினால் கந்த சஷ்டி கவசத்தை முழுமையாக பாராயணம் செய்ததற்கு சமம். இந்த கந்த சஷ்டி கவசத்தை ஒரு குடும்பத்தில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை யாரேனும் ஒருவர் பாராயணம் செய்தால் அந்த கந்த சஷ்டி கவசம் அந்த குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் அரணாக நின்று காவலாக காக்கும் என்பது சித்தர்களின் நம்பிக்கை, முன்னோர்களின் அனுபவித்த உண்மை. இந்த கந்த சஷ்டி கவசத்தை மதுரையில் ஒரே இடத்தில் ஒருமனதாக பல லட்சம் மக்கள், பல லட்சம் பக்தர்கள் ஒன்று கூடி கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்ய இருக்கிறார்கள். அந்த இடத்தில் நாமும் நம்மை சேர்ந்தவர்களும் கலந்து கொண்டு ஆற்றல் மிக்க அதிர்வு கொண்ட அந்த அதிர்வலையை நாம் சுவாசமாக உள்வாங்கி நமக்குள் இருக்கும் எதிர்மறை எண்ணங்களை விலக்கி உடல் ஆரோக்கியம் பெற அனைவருக்கும் இது மிக அற்புதமான வாய்ப்பு. இந்த வாய்ப்பை அனைத்து தமிழ் தொப்புள் கொடி உறவுகள் அனைவரும் பயன்படுத்தி எல்லாம் வல்ல முருகப்பெருமானின் ஆசியை பெற்று வாழ்வில் நலம் பெற வேண்டும் என்பதே எங்கள் நோக்கம். தேசத்தையும் தெய்வீகத்தையும் காக்கும் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறேன். அடியேன் முருகன் ஜி, திருப்போரூர் தெற்கு ஒன்றியம், ஆலத்தூர். வெற்றிவேல் வீரவேல்.